கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமான கிருபை. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 34 இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்து சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உயர்த்தி அவருக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுத்து தாவீதோடு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்படுகிறது. நித்திய கிருபை என்ன என்று பார்க்கும்போது, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் பாவம் செய்து ஆண்டவருக்கு விருப்பமில்லாமல் நடந்து கொண்டதினால் தேவ கிருபை அவனை விட்டு விலகினது போல தாவீதை விட்டு விலக மாட்டேன் என்று கூறுகிறார். உன் வீடும் உன் ராஜ்யமும் உன் ராஜாசனமும் என்றென்றைக்கும் உன்னை விட்டு எடுபடாமல் நிச்சயமான கிருபையால் நிலை பெற்றிருக்கும் என்று தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். காரணம், தாவீது ஆண்டவரின் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தார். எனவே அவர் கூறிய 3 ஆசீர்வாதங்களும் தாவீதின் வாழ்வில் அப்படியே நிறைவேறினது. ஆண்டவரின் ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. சாதாரண ஆட்டிடையனுக்கு கர்த்தரால் கிடைத்த மிகப்பெரிய கனமான நிச்சயமான கிருபை. அன்பரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் இந்த நிச்சயமான கிருபையை தந்து உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். தாவீதை போல எப்போதும் ஆண்டவரே நமது வலது பாரிசத்தில் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நடனமாடி ஆண்டவரை ஆராதித்தது போல அவரது அதிசயமான நாமங்களை கூறி துதித்து பாடி ஆராதிக்கும் போது நமது மேன்மைக்காக மரித்து உயர்த்த கிறிஸ்துவின் அழிவில்லாத மகிமையை தாவீது கண்டது போல நாமும் நமது குடும்பமும் நமது அயலகத்தாரும் நமது தேசமும் காணும்படி ஆண்டவர் அருள் புரிவார். அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, தாவீது பெற்றுக்கொண்ட அந்த நிச்சயமான கிருபையை நாங்களும் எங்கள் பின் சந்ததிகளும் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் தாமே அருள் புரிவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க. ஏதேனும் மாற்றம் வேண்டுமெனில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த ஊழியம் வளர காரணமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.